இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வார ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் பார்த்திங்கன்னா 18/12/2023 24/12/2023 வரைக்கும் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்துருவோம். முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, 12ஆம் வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விதமான தூர பயணங்களையும் தவிர்க்கணும். ஏதேனும் பயணங்கள் தேவைப்பட்டால் மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. எங்கேனாச்சும் பயணம் செய்ய நேரிட்டால் அதற்கு பின்னாடி தான் போகணும். உங்கள் நிதியை எடுத்துக்கிட்டால் உங்களை இந்த வாரம் யாரிடமும் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ வேணாம். ஏன்னா உங்களால் திருப்பி கொடுக்க முடியாமல் போகலாம், இல்லை மறந்தும் போயிடலாம். இந்த நேரம் உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்பை காட்டுது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் கொடுக்க நீங்கள் முடிவு செய்வீங்க. இந்த வாரம் உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் செல்வாக்கை முக்கியமாக உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்க மட்டுமே பயன்படுத்தணும். இல்லைன்னா உங்களை பற்றி மற்றவங்க மனதில் தவறான பிம்பம் உருவாகலாம். எந்த ஒரு விஷயத்திலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசையில் உங்கள் விவேகத்தை சரியாக காட்டணும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்க்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவருக்கு எந்த வாக்குறுதியும் அளிக்கும் முன்னாடி உங்கள் சொந்த வழியில் அனைத்து உண்மைகளையும் முழுமையாக சரிபார்த்து அதுக்கு பின்னாடி எந்த முடிவையும் எடுக்கணும். முடிவை எட்டியது உயர்கல்விக்கு தயாராகும் மாணவர்களாக இருந்தால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களை கடினமாக உழைக்க செய்யும். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் குறைவாக வேலை செஞ்சாலும் அதிக மதிப்பெண்களை பெறலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா, ஓம் பௌமாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரிக்கணும். மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் செயல்களெல்லாம் வெற்றி காண்பீங்க. உங்களின் உறுதி மற்றும் தைரியம் வெற்றி பெற உங்களுக்கு உதவுது. பிரமாதமான வாரம். ஆற்றலும் நம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும். அதுவே உங்களை வெற்றி பாதையில் கூட்டிகிட்டு போகுது. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுத்தருது. புனித யாத்திரை ஒன்றை மேற்கொள்ள போகிறீங்க. அது உங்களுக்கு திருப்தி அளிக்குது. நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதற்கு முன்னாடி 4 முறை யோசிச்சுக்கிறங்க. வீடு கட்டுறது, புனரமைக்கிறது, இந்த பொறுப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. அதனால் உங்கள் கையிருப்பு குறையுது. இந்த மாதிரி நீங்கள் கவனமாக அதை கையாளணும். உங்கள்கிட்ட அமைதியின்மை இருக்குது. நீங்கள் கவனமாக அதை கையாளுங்க. மந்தமான நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த இலக்குகளை அடைய நீங்கள் சில சௌகரியங்கள், அதாவது 22ஆம் தேதி சொல்கிறேன், தியாகம் செய்ய வேண்டி வருது. இந்த வாரத்தில் நீங்கள் அமைதியுடன் இருக்கணும். உணர்ச்சி வசப்படாதீங்க. பிரியமானவர்களுடன் சரியான முறையில் தகவலை பரிமாறணும். மேஷராசி என்பர்களின் 4ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா யோக வாரம்னே சொல்லலாம். 4ஆம் அதிபதி சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போயிட்டுருக்காங்க. ராசியில் குரு இருப்பது உங்களுக்கு நல்ல பலனை தருது. மேஷராசி என்பவர்களுக்கு கல்வி, வேலை சம்பந்தமான முன்னேற்றங்கள் எல்லாம் இருக்கும். குறிப்பாக முன்னவர் பட்டம், MBL, CA இதெல்லாம் முடிக்க முடியாமல் திணறிட்டு இருந்தீங்கன்னா அந்த தடைகளெல்லாம் விலகி பட்டம் பெறுவதற்கான முன்னேற்பாடுகளை செஞ்சிட்டே இருப்பீங்க. சனி பகவான் பார்த்திங்கன்னா 11ஆம் வீட்டில் இருக்குது. பிரச்சனைகள் எல்லாம் கட்டுக்குள் இருக்கும். எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும். இளைய பருவத்தினராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஆற்றலும் தைரியமும் வெளிப்படும் வாரம். இது உற்சாகத்துடன் செயல்படும் வாரம். தனஸ்தானம் வலுவடைகிறதுனால எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உங்களில் பரணி நட்சத்திரக்காரவங்களாக இருந்தீங்கன்னா சந்திக்கும் நேரம் வந்துருச்சு. இனி கவலை ஒன்றும் வேணாம். மேசத்தில் பிறந்த அனைவருக்கும் இப்போ நல்லவைகள் மட்டுமே நடக்குது. இது போன்ற நல்ல கோட்சார கிரகநிலை இருந்தும் ஒருவர் கஷ்டப்படுறார் அப்படின்னு நினச்சோம்னா பிறந்த ஜாதகப்படி அவருக்கு கடுமையான
தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கலாம். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் குறிப்பாக வீட்டில் உட்காந்து சலிப்படையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளை நிறைவேற்றுவதில் அல்லது நீங்கள் ரொம்ப ரசிக்கும் விஷயங்களை செய்வதில் உங்கள் கூடுதல் நேரத்தை செலவிட போகிறீங்க. ஏன்னா இதன் மூலம் நீங்கள் உங்களை அதிக அளவில் மன அழுத்தத்தை இல்லாமல் வச்சிருக்க முடியும். வியாழன் 12வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் அனைத்து வகையான சந்தோஷத்திற்கு இடமான நிதி பரிவர்த்தனைகளிலிருந்து விலகி இருக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. இதற்கு நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருக்கணும். கொஞ்சம் பணத்திற்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு சட்டவிரோதமான வேலையும் செய்ய வேணாம். அரசாங்க நடவடிக்கையால் எங்காவது வீட்டு பணம் சிக்கியிருந்தால் இந்த வாரம் அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இதற்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தினருடன் கலந்துரையாடி சரியான நடவடிக்கைகளை எடுக்கணும். இந்த சூழ்நிலையில் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனையை கண்டிப்பாக கவனிங்க. இந்த வாரம் மற்றவர்களிடம் இருந்து முற்றிலும் மாறுபட்ட உங்களின் வேலை செய்யும் பாணி பல பெரியவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். குறிப்பாக தொழிலதிபர்கள் இதன் மூலம் அதிக பயனை பெற போகிறாங்க. ஏன்னா இது புதிய முதலீட்டாளர்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும். இது எதிர்காலத்தில் நல்ல லாபம் ஈட்டுவதற்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் மற்றவங்கள்ட்ட இருந்து அவர்களின் பணிக்காக பாராட்டுக்களை பெறவும் உதவும். பல மாணவர்களின் கடின உழைப்பு வீண் அப்படின்னு நினச்சி இந்த வாரம் பலன் தரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் அறிவு மற்றும் புரிதல் மூலம் உங்கள் ஆசிரியர்களை கவர்வதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அதனால் அவர்களின் உதவியை பெற்று வரவிருக்கும் தேர்வில் நல்ல செயல்திறனை கொடுக்க முடியும். இந்த வாரம் உங்கள் திருமண வாழ்க்கையில் சலிப்பை உணரலாம். இந்த சூழ்நிலையில் காலப்போக்கில் ஒவ்வொரு உறவும் பழையதாகி போயிடும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அதனால் உங்கள் சலிப்பான திருமண வாழ்க்கையை மேம்படுத்த உங்கள் துணையுடன் சில சாகசங்களை கண்டறியணும். இதை செய்வதன் மூலம் உங்கள் உறவை புதுப்பிக்க முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் சூக்தம் பாராயணம் செய்யணும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்தில் யதார்த்தமாக தொழில் செய்ய அணுகுமுறை அணுகுவீங்க. பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இசை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் ஆறுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நம்பிக்கையுடன் இருப்பீங்க. புது நண்பர்களை உருவாக்கி கொள்ள வாய்ப்பு இருக்குது. சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வெற்றி காண கடினமாக உழைக்கணும். சிறந்த தகவல் தொடர்பு மூலம் நீங்கள் நல்ல பலனை பெறலாம். இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீங்க. 20ஆம் தேதி இந்த அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். எடுக்கும் பயனுள்ள முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். இந்த வாரத்தில் எல்லா நாளும் கிட்டத்தட்ட சாதகமான நாள்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தகவல் தொடர்பு திறமை காரணமாக நன்மைகள் கிடைக்கும். நீங்கள் நல்ல முடிவை எடுக்கலாம். அது உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். இந்த வாரத்தில் செயல்களால் நற்பலன்கள் கிடைக்காது. ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பதற்றத்தை தவிர்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. உங்கள் முயற்சியில் தாமதங்களை எதிர்கொள்ள போகிறீங்க. வெற்றி பெறுவதற்கு நல்ல திட்டமிடல் தேவை. தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் வாரம். ராசிநாதன் 6ல் மறைஞ்சு ஆட்சி பெறாரு. உங்களில் சிலர் இந்த வாரம் சுயநலமாக செயல்படுறீங்க. குறிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் ஒரு சுகத்திற்காக எதையும் செய்ய நீங்கள் தயாராகும் வாரம் இது. உயர்கல்வி கற்பதற்கு இருந்த தடைகள் இப்போ விலகும். 7ஆம் இடத்துல செவ்வாய் சனியின் பார்வையில் இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் சங்கடங்களும் சச்சரவுகளும் உண்டாகுது. அறிமுகமில்லாத பெண்களிடம் கவனமாக இருக்கணும். வேலை செய்யும் இடங்களில் திறமையை காட்ட முடியும். நண்பர்களால் மதிக்கப்படுவீங்க. அந்தஸ்து கௌரவம் நிலையாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தெய்வ ஆசீர்வாதமெல்லாம் ஏற்படும். இதுவரை வேலை கிடைக்காமல் இருந்துச்சுன்னா வேலை கிடைக்கும். கணவன் மனைவி உறவு சூப்பராக இருக்கும். மனைவி சொல்ல கேளுங்க. வாழ்க்கை மேம்படும். தாமதித்து வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இப்போ உண்டு. பெண்களுக்கு இது உற்சாகமான வாரமாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் சொல்லும் யோசனைகள் எல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கிருவாங்க. சில பேர் வெளிநாடு கூட போவீங்க. மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் 11வது வீட்டில் வியாழன் இருக்குது. இந்த வாரம் உங்கள் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் உங்களுக்கு நல்ல அதிகரிப்பான வாய்ப்புகளை எல்லா மட்டங்களிலும் ஏற்படுத்தும். இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்கள் சக்தியை வீணாக்காதீங்க. நீங்கள் அதை பயன்படுத்தி நீண்ட காலமாக ஒத்தி வச்ச அனைத்து வேலைகளையும் செய்ய உங்களுக்கு பவர் இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற செலவுகள் ஏற்படுது. கிரகங்களின் நிலை அதைத்தான் சொல்லுது. இருந்தாலும் சனி 9ஆம் வீட்டில் இருக்குது. உங்கள் வருமானம் தொடர்ந்து அதிகரிக்கும். இந்த செலவுகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. மேலும்
உங்கள் சுகபோகத்திற்காகவும் கொஞ்சம் பணம் செலவழிக்க முடியும். அதனால் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலை பராமரிப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வாரம் பல கிரகங்களின் சஞ்சாரம் காரணமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி திரும்பும். இருந்தாலும் இதற்கு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் அதிகரிப்பு சாத்தியமாகும். ஒரு நபரின் திருமணம் அல்லது ஒரு குழந்தையின் பிறப்பு காரணமாக இந்த அதிகரிப்பு சாத்தியமாகும். இந்த சூழ்நிலையில் இந்த மகிழ்ச்சியை குடும்பத்துடன் கொண்டாடுங்க. இந்த வாரம் உங்களுக்கு வரும் பல புதிய சலுகைகள் உங்களுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமானதாக இருக்கும். ஆனால் உணர்ச்சிகளின் காரணமாக எந்த ஒரு அவசர முடிவையும் எடுப்பது புத்திசாலித்தனமான செயல் கிடையாது, முட்டாள்தனமான செயல். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் வார இறுதி வர ஒத்தி வைங்க. புத்திசாலித்தனம் இல்லை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா ஒரு வாரம் கண்ணிமைக்கு நேரத்தில் மறைஞ்சிரும். அதற்கு பின்னாடி நேரமின்மை பிரச்சனை ஏற்படும். அதனால் சோம்பேறித்தனம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வேணாம். மீதமுள்ள பணிகளை உடனடியாக நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் புதாய நமகன்ற மந்திரத்தை தினமும் 14 முறை உச்சரித்தாலே போதும். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் வாரம் முதல் நாளே சாதகமாக இல்லை. உங்கள் பணிகளை முன்கூட்டியே திட்டம் போட்டால் தான் நல்லது. நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. வார தொடக்கத்தில் சற்று ஏமாற்றமான வாரம். அவ்வளவு எளிதாக முன்னேற்றம் இல்லை. சில சமயங்களில் நீங்கள் கட்டுப்பாட்டை இழந்துடுறீங்க. இந்த வாரத்தில் சாதாரணமாக நாளைத்தான் நீங்கள் பார்க்க முடியும். பெரியவங்களை கூட மகிழ்விக்கும் இனிமையான வார்த்தைகளை பேசுகிறீங்க. இறை மந்திரங்கள் சொல்லுங்கள், இசை கேளுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும். சில நேரங்களில், அதாவது 3 நாளைக்கு பின்னாடி புத்திசாலித்தனமான போக்கு, அதை வச்சு தான் நீங்கள் வெற்றியை பெற போகிறீங்க. சுதந்திரமான கண்ணோட்டத்தை பராமரிப்பதன் மூலம்தான் நீங்கள் உகந்த முடிவை எடுக்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. அதனால் வெற்றிகரமான நாளாக இந்த 21ஆம் தேதி உங்களுக்கு அமையும். ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் லாபகரமான செயல்களில் செய்வீங்க. அடுத்த நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க. ஏதோ ஒரு காரியம் முடிவுக்கு வரும். மன அமைதி பெறும். பொறுமையின்மை மற்றும் உறுதியின்மை கடைசி நாளில் இருக்குது. முன்னேற முடியலை, பதட்டமாக உணர்றீங்க. இந்த சூழ்நிலையை சமாளிக்க புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தணும். மிதுனராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டால் மிதுனராசி என்பவர்களுக்கு வளர்பிலை காலம். நட்பு கிரகங்கள் நல்ல நிலையிலே இருக்குது. ராசிநாதன் குருவின் பார்வையில் அவரது ராசியை பார்க்குறாங்க. இது பல விதத்தில் நன்மைகளை தரும். அதனால் மிதுனராசிக்காரவங்க எதிலும் துடிப்புடன் இறங்கி செயலை முடிச்சு காட்டும் வாரம். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. பெண்களால் லாபம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வியாபாரிகளுக்கு தொழில் சிறக்கும். புதிய கிளைகள் தொடங்கவோ தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது நல்ல நேரம். 3ஆம் மனிதரின் தலையீட்டினால் இருந்த பிரச்சனையெல்லாம் தீரும். இதுவரை இருந்து வந்த எல்லா தடைகளும் விலகும். பெண்களுக்கு இது உற்சாகமான வாரம். வேலை செய்யும் இடத்துல மதிப்பு பெறுவீங்க. யாருக்காவது ஏதாவது செய்ய தருவதாக நீங்கள் ஏதாவது வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் காப்பாற்ற முடியும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறமைகளை உங்கள் செயல்களால் மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க. நீண்ட காலமாக முடியாமல் இருக்கும் விஷயங்கள் எல்லாம் இப்போ முடிஞ்சு காட்டுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் வாரம். இதுவரை இந்த பதிவில் மேஷராசி என்பவர்கள், ரிஷபராசி என்பவர்கள், மேலும் மிதுனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம். 18/12/2023 24/12/2023 வரைக்கும் என்ன நடக்குன்றதை அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.